பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அது முற்றிலும் உண்மையல்ல என்றும் அரசியலில் தன்னை வீழ்த்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் 1 முதல் மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு 50 காசு முதல் 80 காசு வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக அதனை மறைத்து மின்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் பிரசாரம் மேற்கொண்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் மதுபார்களில் 20% வரை மதுபானம் விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.